ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேரானார்மல் பினோமினாவை பேஸ் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போறோம். 1991 ஸ்பெயின் மேட்ரிட்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல மிஸ்டீரியஸான டெத் நடக்குது. என்னடா சூசைட் அந்த மாதிரியான்னு கேட்டா இல்ல, இது ஒரு பேரானார்மல் பினோமினாவை பேஸ் பண்ணப்பட்ட ஒரு கேஸ். 1991ல ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டு இருந்த ஒரு கேஸ்னா அது இந்த பொண்ணோட கேஸ் தான். சரி, யார் இந்த பொண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இந்த பொண்ணோட பேர் ரொம்ப லென்த்தா இருக்கு. ஸோ நான் ஸ்கிரீனிங் பண்றேன். எஸ்டோஃபினியா லசாரோ. இவங்களுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். எல்லாரும் மாதிரியும் நார்மலா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். இவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்றாங்க. ஒரு நாள் இந்த ஓஜா போர்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இது விளையாட்டுக்கான்னு கேட்டா கிடையாது. நிஜமாலே அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்களோட பாய் ஃப்ரெண்ட் மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்காக இந்த ஓஜா போர்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. எஸ்டோஃபினியா லசாரோ நேம் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ நான் இவங்களோட பேரை வெரானிகான்னு சொல்லி கூப்பிடுறேன். ஏன் வெரானிகான்னு சொல்லி கூப்பிடுறேன்னு கேட்டா அதை நான் கடைசியில சொல்றேன். ஏன் அவங்கள வெரானிகான்னு நான் சொல்றேன் அப்படின்னு. ஸோ நம்ம வெரானிகா ஹோம் மேட் ஓஜா போர்டு எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. ஒரு கிளாஸ் ரூம்குள்ள விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்க இருந்த டீச்சர் எப்படின்னா நன் அப்படின்னு சொல்றாங்க. நன் அந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க பார்க்கும்போது பயந்துடுறாங்க. என்னடா ஓஜா போர்டு விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓஜா போர்டை புடுங்கி உடைச்சிடுறாங்க. அப்போ அங்க சுத்தி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஓஜா போர்டை உடைச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு பிளாக் கலர் டஸ்ட் நம்ம வெரானிகா மூக்குக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் போன மாதிரி கிளைம் பண்றாங்க. இதை கேட்டு அந்த மேனேஜ்மெண்ட் வெரானிகாவா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தும் போது அங்க இருந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அப்படியெல்லாம் எதுவும் இந்த டஸ்ட் போனதுக்கான சிம்டம்ஸ் எதுவும் இல்லை, ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம வெரானிகாவும் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா வெரானிகாவுக்கு வலிப்பு வருது, சீசர் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹலூசினேஷன்ஸ், அந்த ஃபிட்ஸ் வரும்போது அவங்க சிப்ளிங்ஸ் அங்க அண்ணன் தங்கச்சி தடுக்கிறாங்க. அப்படி தடுக்கும் போது கோவப்பட்டு அவங்களே பிடிச்சி தூக்கி வீசியிருக்காங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க நம்ம வெரானிகா. இதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் வேணாம், இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு ஹலூசினேஷன், நியூராலஜிக்கல்லி அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. போக போக என்ன ஆகுதுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போக ஆரம்பிக்குது. வெரானிகா என்னென்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறது, ஒரு இடத்த பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஆனா அந்த இடத்த பார்த்து பயங்கரமா கத்தி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆனா சிரிக்கிறாங்க, திடீர்னு அழுகுறாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு முணுமுணுக்குறாங்க, பேசுறாங்க, டோர்ஸ் வேகமா சாத்துறது, அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. நாள் போக போக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம வெரானிகா புஷ் பண்ணப்பட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுகிறாங்க. கோமாக்கு போயிடுறாங்க. கோமாக்கு போய் கொஞ்ச நாள் தான் பாத்தீங்கன்னா உயிரோடவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாங்க. அண்ட் வெரானிகா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இன்னும் சில எக்ஸ்ட்ரீம் லெவலான விஷயங்கள் வீட்டுல நடக்க ஆரம்பிச்சுது. என்னென்ன மாதிரினா, ஒரு காலி ரூம் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு கை, நம்ம கையை வச்சு அந்த தரையில வேகமா அடிச்சா ஒரு சவுண்டு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சவுண்ட் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சில ரூம்ஸ், யாருமே இல்லாத ரூம்ஸ்ல நைட் டைம்ல மட்டும் முணுமுணுக்கிற சவுண்டு வர்றது. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு டிஃப்ரெண்டான திங்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. என்னன்னா, அந்த வெரானிகாக்கு போட்டோ வச்சிருப்பாங்க தெரியுமா, இறந்தவங்களுக்கு போட்டோ வைப்பாங்கல்ல, அந்த போட்டோ எரிஞ்சு போயிடுச்சு சொல்ல போனா. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு போட்டோ, வெரானிகாவோட குறிப்பிட்ட போட்டோ மட்டும்தான் எரிஞ்சு போயிருக்கு. மற்ற யாரு போட்டோவுமே எரியல. பக்கத்துல வச்சிருந்த யாரு போட்டோவுமே எரியல. வெரானிகாவோட போட்டோ, அவங்களோட ஃபேஸ் மட்டும் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. போலீஸ் பார்க்கும்போது இவங்க அந்த ஃபேமிலி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு, அதை இவங்க நம்பவே இல்லை. ஏன்னு கேட்டா, அப்போ அந்த 1991ல இந்த மாதிரி கேஸ்லாம் என்ன நடக்குமா என்னங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் போலீஸ் இருக்கும்போதே அந்த டோர்ஸ் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு குறிப்பிட்ட ரூம் நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த ரூம்ல முணுமுறுக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. இதை பார்த்து அந்த போலீஸ் அவங்களோட டாக்குமெண்ட், அந்த கேஸ் ஃபைல் இருக்குல்ல, அதுல எழுதியிருக்காங்க, அந்த இப்படி டோர் க்ளோஸ் ஆயிருக்கு, யாரோ பேசுற மாதிரி வாய்ஸஸ் கேட்டிருக்குங்கிற மாதிரி அந்த கேஸ் ஃபைல் எழுதியிருக்காங்க.
அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு போச்சு. ஸோ இந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணம் ஒரு சைடு ஆஃப் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஓஜா போர்டு விளையாண்டு ஒரு டோரை ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஈவில் டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்களும் அந்த ஸ்பிரிட்டையும் கனெக்ட் பண்ணிடுச்சு, அதனால தான் அவங்க வந்து இறந்து போனாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, சயின்டிஃபிக்கலி அவங்களுக்கு வந்து ஹலூசினேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, அதனால தான் அவங்க கண்ணுக்கு வந்து யாரும் நிற்கிற மாதிரி டோர் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுறது, அதை பார்த்து இவங்க பயந்து இவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஹலூசினேஷன்னா அந்த பொண்ணுக்கு மட்டும் ஹலூசினேஷன் வந்து வந்திருந்தா பரவாயில்ல, ஆனா அந்த பேரண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா முணுமுணுக்கிற சவுண்ட் கேட்டிருக்கு, காலி ரூம்ல வந்து ஸ்லாப் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு, அதுக்கப்புறம் அந்த டோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுற மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஹோல் ஃபேமிலிக்குமே வந்து ஹலூசினேஷன் இருந்துச்சாங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட். அப்படி இருந்திருக்காது, வாய்ப்பே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த போட்டோ சொன்ன பாத்தீங்களா, எரிஞ்சிச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, நிறைய இமேஜஸ் கூகுள் இமேஜஸ்ல பார்க்கும்போது அவங்க போட்டோ ஒட்டியே பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ் வச்சிருந்தாங்க. மேபி இல்ல, அந்த கேண்டில் பட்டு தான் எரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா அந்த கேண்டில் பட்டு தான் எரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்துட்டு ஓஜா போர்டு விளையாண்டா பேய் வராது, அது வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் ஒரு சைடு வச்சிருங்க. நான் வந்து ஏன் எஸ்டோஃபினியா லசாரோ, நான் தப்பா சொல்றேன்னா மன்னிச்சுக்கோங்க, அவங்களோட பேரை வந்து நான் ஏன் வெரானிகான்னு சொன்னேன்னா, 2017 வந்துட்டு வெரானிகான்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அது வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா கூட ஃபேமஸா பேசப்பட்டு இருந்த ஒரு படம். அந்த படத்தை எப்படி சொல்றாங்கன்னா, கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் தான் பார்க்க முடியும், அதுக்கு மேல அந்த படத்தை பார்க்க முடியாது, பாதியிலேயே நிறைய பேர் அந்த ஷோவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டதாகவும் சொல்றாங்க. நான் வந்து பார்த்தேன், இங்கிலீஷ்ல அண்ட் தமிழ்ல கிடையாது, டப்டு கிடையாது. அவங்களோட லாங்குவேஜ் ஸ்பெயின்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் இருக்கு, ஸ்பானிஷ் தான் இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வச்சு பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை, சில டெரிஃபைங் சீன்ஸ் இருக்கு, பட் எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா ஃபீல் ஆகுது. பட் கதையோட கான்செப்ட் என்னன்னா, அதே மாதிரி ஓஜா போர்டு போய் விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் போது அந்த டீமன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுது. இவங்க வந்துட்டு குட் பை சொல்லாம அந்த கேமை முடிச்சதுனால டீமன் வீட்டில் இருக்கு. ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து வெரானிகா குட் பை சொல்ல போறாங்கிறதான் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கதை. ஸோ அந்த படத்துல வந்துட்டு வெரானிகா, அந்த பொண்ணோட பேர் வந்து வெரானிகான்னு இருக்கும். சரி, இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடான பேரை சொல்றதுக்கு அந்த வெரானிகாங்கிற பேரை சொல்லாமேன்னு சொல்லிட்டு தான் அவங்க பேரை சொன்னேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, உடம்ப பார்த்துக்கங்க. பாய்.